வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஓரளவு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. இன்னும் ஈவினிங் வரைக்கும் முடிஞ்சால் தான் ஃபைனல் ரிசல்ட் தெரியும். அதனால் பாதி தான் எண்ணப்பட்டிருக்கிறதுனால இன்னொரு மீதி பாதி இருக்கிறதுனால நம்ம இதை ஃபைனலாக எடுத்துக்க முடியாட்டாலும் ஒரு சில லெசன்ஸ் ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரெண்டு போக போக முதல் லெசன் என்னென்னா, கடவுளை தெருவில் கொண்டுறாதீங்க. கடவுளை வீதிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாடு ரெண்டாயிடும். மோடி சொல்கிறாருன்னு நம்மளும் கடவுளை தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டோம் எல்லா மக்களும். அதன் ஒரு மிகப்பெரிய தவறு அது. கடவுள் என்பது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு இல்லைன்னா கோவிலில் போய் வெறும்னா கும்பிட்டு விட்டுட்டு வரக்கூடிய ஒரு உங்களுடைய மன திருப்திக்காகவும் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அது கடவுளுங்கிறது உங்களுடைய ஆத்மார்த்தமான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படிப்பட்ட கடவுளை தூக்கி ஒரு 10 வருஷமாக அவர் ரோட்டில் கொண்டு வந்து விட்டார். அவர் சொன்னார், நீங்களும் அவர் பின்னாடி போயிட்டு ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டீங்க கடவுளை. முக்கியமான லெசன், இனிமேலாவது கடவுள் என்பது வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு கும்பிடுங்க. கோவிலுக்கு போங்க, எப்பவும் போல் சாமியை கும்பிடுங்க, வந்துடுங்க. தேரில் போய் அவரை கொண்டாடாதீர்கள். அது என்ன விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்றால், அவர் எவ்வளோ தூரம் பேசியிருக்காருன்னு நீங்கள் பார்ப்பீங்க. கடைசி ஒரு மாதம் டே இன் அண்ட் டே அவுட் முஸ்லீம்ஸை அப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. பிரதம மந்திரி பேசுகிற பேச்சே இல்லை அது. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு பேச்சை அவர் பேசினார். அது நம்மளும் கொண்டாடிருக்கோம். சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, அப்படி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னா நீ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. காமன் ஹிந்துஸுக்கும் ஒரு பயம் வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ சில பேர் அதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ண சில பேருக்காக நான் இந்த ஒரு முதல் முக்கியமான பாடத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னென்னா, கடவுள் உங்கள் மனதிலேயே இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்து கும்பிடுங்கள். கோவிலுக்குள் போய் கும்பிடுங்கள். வேறு எதுவும் தேவையில்லை. எந்த அரசியல்வாதி சொல்கிறான்னு அவர் பின்னாடி போகாதீங்க. நன்றி, வணக்கம்.